அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று ஜூன் 5 மற்றும் 7 தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ஜூன் 5 மற்றும் 7 19 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. இன்று ஜூன் 5 முதல் +2 மறுகூட்டல் செய்ய விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு tge.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஜூன் 5 முதல் 7 வரை மாவட்ட தேர்வுகள் அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணமானது 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகையானது 500 ரூபாயிலிருந்து 1000 உயர்ந்துள்ளது. CT பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 7 பேர் நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 7 பேர் உயிரிழந்துள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல் அளித்துள்ளது. இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 276 பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் இதுவரை 4302 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவிற்கு வீரியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கொரோனா பரவல் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. அரசு விரைவு பேருந்துகளில் பயணிப்போரின் எண்ணிக்கையானது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த மே மாதத்தில் மட்டும் 7,74,000 பேர் பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர். இதற்கு முன்பு கடந்த ஜனவரி மாதத்தில் 6,64,632 பயணிகள் முன்பதிவு செய்து அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. முகூர்த்தம், பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வரும் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வரும் 6 520 பேருந்துகளும் 7 550 பேருந்துகளும் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. உணவு விற்பனை தொடர்பாக 14 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை FOSCOS government.in இந்த இணையதளத்தில் விண்ணப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற வேண்டும் எனவும், உணவக ஊழியர்களுக்கு டைபாய்டு, மஞ்சள் காமாலை தடுப்பூசி செலுத்தி மருத்துவ தகுதி சான்றிதழ்கள் பெற வேண்டும் எனவும், உணவு வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை பகுப்பாய்வு செய்து வைத்திருக்க வேண்டும் எனவும், உணவுப் பொருட்களில் பூச்சிகள் மொய்க்காத வண்ணம் கண்ணாடி பெட்டியில் மூடி காட்சிப்படுத்த வேண்டும் எனவும், உணவு எண்ணெயை ஒருமுறை மட்டுமே சமைக்க பயன்படுத்த வேண்டும் எனவும், செய்தித்தாள் போன்ற அச்சிட்ட காகிதங்களில் உணவு நேரடியாக படும் வகையில் பரிமாறவோ பொட்டலமிடவோ கூடாது எனவும், உணவை கையாளுபவர்கள் கையுறை மற்றும் தலைமுடி கவசம் போன்றவற்றை தவறாமல் அணிய வேண்டும் எனவும், சிக்கன், பச்சி, கோபி மஞ்சூரியன் உள்ளிட்ட உணவு வகைகளை செயற்கை நிறமிகள் சேர்க்கக்கூடாது எனவும், உணவு பரிமாற வாழை இலை, பேப்பர், பார்ச்மென்ட் பேப்பர், அலுமினியம் பாயில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. இந்தியாவில் வீரியமிக்க கொரோனா பரவல் எங்குமே இல்லை. முதியவர்கள், கர்ப்பிணிகள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிய ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியும் உள்ளது. ஒன்றிய அரசு கூறிய அறிவுறுத்தல்களையே நாங்களும் கூறி வருகிறோம் எனவும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் முதல் நேற்று வரை 236 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், கொரோனா பரவலால் பதட்டப்பட தேவையில்லை என்று அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 8வது அறிவிப்பு.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடந்தது. காலியாக உள்ள நீதித்துறை உறுப்பினரை தேர்வு செய்வது பற்றிய குழுவை அமைப்பது தொடர்பாக ஆலோசனையும் நடைபெற்றது. பேரவைத் தலைவர் அப்பாவு, லோக் ஆயுக்தா தலைவர், மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளரும் பங்கேற்றனர். 9வது அறிவிப்பு. பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் திருமண சான்றிதழை இணைப்பது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் திருமணச் சான்றிதழ் அவசியம் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதில் மாற்றம் கொண்டு வரப்பட்டும் உள்ளது. அதன்படி திருமணச் சான்றுக்கு பதிலாக இணைப்பு ஜே என்ற எளிமையான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. ரூபாய் 500 மீண்டும் தடை செய்யப்படுகிறதா என மத்திய அரசு தற்போது பரபரப்பான விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. ரூபாய் 500 நோட்டுக்கான டெண்டர் இன்னும் சட்டப்பூர்வமானதாக உள்ளது எனவும், டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும், 100 மற்றும் 200 நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்கவும் ரூபாய் 500 நோட்டை தடை செய்வது தொடர்பாக எந்தவொரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே ரூபாய் 500 நோட்டு தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. ஜூன் 15ஆம் தேதி நீட் முதுகலை தேர்வை நடத்துவது சாத்தியமில்லை என்று தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தேர்வை ஒரே கட்டமாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக ஒத்திவைக்கப்பட்டும் உள்ளது. மருத்துவத்தில் முதுகலை படிப்புகளில் சேருவதற்கான இந்த தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வாரியம் விண்ணப்பம் தாக்கலும் செய்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். கட்டணத்தை உயர்த்த கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்றுள்ளனர் எனவும், அரசு பேருந்து கட்டணம் உயர்ந்தால்தான் தனியார் பேருந்து கட்டணம் உயரும் என்பதால் நீதிமன்றம் சென்றுள்ளனர் எனவும், பேருந்து கட்டணம் தொடர்பாக மக்களின் கருத்து நீதிமன்றத்தில் தான் சமர்ப்பிக்கப்படும் எனவும், மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்றுதான் அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவும், ஏற்கனவே மின் கட்டணம் உயர்வு இருக்கும் என்ற செய்தி வந்தபோது கூட கட்டணம் உயராது என்பதை தெளிவுபடுத்தினோம் என அமைச்சர் கூறியிருக்கிறார். 13வது அறிவிப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநரான ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் 14,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 பேருக்கும், கிராம பஞ்சாயத்தில் 12,913 பேருக்கும், ஊராட்சி ஒன்றியத்தில் 388 பேருக்கும், மாவட்ட ஊராட்சியில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவார்கள். கடைசியாக 14வது அறிவிப்பு. 40 லட்சம் ரூபாய் வரை வியாபாரம் செய்யும் வணிகர்களுக்கு வாரியத்தின் பலனை பெறும் வகையில் வணிக நல வாரியத்தில் உறுப்பினராவதற்கான கட்டணத் தொகையை ரூபாய் செலுத்துவதிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான 6 மாத காலத்திற்கு விலக்களிக்கப்படுகிறது என வணிக வரி ஆணையரும் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.